வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வசந்தமே வா. கதைக்குள்ள போலாமா? ஆபீஸில் இருந்து வந்த ரேகா பாத்ரூமில் முகத்தை அலம்பிக் கொண்டு வெளியே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா என்ற பாடலை அவள் வாய் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. எதற்குள் கீதா உள்ளே வர அவள் முகம் வாடியிருப்பதை பார்த்த ரேகா, என்னக்கா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அவள் அருகில் சென்றாள். எல்லாம் என் தலையெழுத்துரேக்கா என்று கூறிக்கொண்டே தனது அறைக்கு சென்று கட்டிலின் அடியில் இருந்த அவளது பெட்டி எடுத்து துணிகளை அடுக்க ஆரம்பித்தாள். அக்கா, என்னக்கா என்னாச்சு? ஊருக்கு போறீங்களா? ஆமா ரேக்கா, எங்க வீட்டுக்காருக்கு 2 நாளா உடம்பு முடியலன்னு ஃபோன் போட்டாரு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாராம். ஜாண்டிஸ்னு சொல்லிட்டாங்களாம். தனியா என்னால சமாளிக்க முடியல, அதுக்கு பத்தியமெல்லாம் சாப்பிடணுமா, நீ வான்னு கூப்பிடுறாரு என்று சலித்து கொண்டே துணிகளை எடுத்து அடுக்கி பெட்டியை மூடினாள். என்னக்கா, அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்றீங்க, ஆனா இப்படி சலிப்பா பேசுறீங்களே என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தாள் ரேகா. பின்ன என்ன பண்ண சொல்ற? நான் அவருக்கு பேருக்கு தான் பொண்டாட்டி, மற்றபடி அவருக்கு ஆசை நாய்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப அவங்களா வந்து இவரை பாக்குறாங்க? நல்லா இருக்கும் போது ஆடுறது, முடியலன்னா பொண்டாட்டி தேவைப்படுது உங்களுக்கு. நமக்கு மட்டும் என்ன மனசு இரும்பலியா செஞ்சு வச்சிருக்கு சொல்லு. ஆனா என்னைக்கு இந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சதோ அன்னைக்கே என் மனசு மறுத்துதான் போயிடுச்சு. ஏதோ என் பையனுக்காக பாக்குறேன், அவங்க அப்பம் புத்தி அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் அவனை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டேன். அந்த ஆள் கூட இருக்க பிடிக்காம ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, அதுக்குள்ள எனக்கு வேலையும் இங்க கிடைச்சிச்சு. எப்படின்னா போகட்டும்னு விட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ உடம்பு முடியல வான்னு கெஞ்சுறாரு. இப்போ கூட போக பிடிக்கல, ஆனா என்ன செய்யறது, என் பையனுக்கும் அங்க ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லையாம், புலம்புறான். அவனுக்காக தான் போறேன் என்று பெட்டி எடுத்து கொண்டு எழுந்தாள். அப்பனா நீங்க திரும்பி எப்ப வருவீங்க என்று சற்று பீதியோட கேட்டாள். நான் எங்க திரும்பி வர்றது ரேகா, சாரிம்மா, இனிமே என்னால இங்க வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் என் பையனுக்கும் பப்ளிக் எக்ஸாம். அவன் கூட இருந்து நான் பார்த்தாகணும். இந்த ஆளை நம்பிலாம் விட முடியாது. இவர் எதனா பொண்ணு பின்னாடி சுத்த போயிடுவாரு. அதனால நீ வேற எங்கேயாவது சின்னதா வீடு பார்த்து போய்க்க. இவ்வளவு வாடகைய தனியா உன்னால கட்ட முடியாது. அந்த பாத்திரம்லாம் கூட நீ எடுத்துக்க ரேகா. அப்ப நான் வரேம்மா, போனதும் ஃபோன் போடுறேன் என்று சாலிப்பொடி கிளம்பினாள். அவளை வழி அனுப்பி விட்டு வந்து கட்டிலில் அமர்ந்தாள் ரேகா. ஏதோ 2 வருஷமா இந்த அக்கா ரூம் வாடகைய ஷேர் பண்ணிக்கிட்டு நமக்கும் துணையா இருந்தாங்க. நாமளும் வாங்குற சம்பளத்துல நம்ம செலவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி அப்படியே ஊருக்கு அனுப்பணும். இப்ப அந்த அக்கா கிளம்பி போயிட்டாங்க. இனி இங்க இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு அனாவசியமா வாடகையும் கொடுக்க முடியாது. வேற எங்கேயாவது வீட்டை பார்க்க ஆரம்பிக்க வேண்டித்தான் என்று பெருமூச்சு விட்டு கொண்டே எழுந்து கொண்டாள். 2 நாட்களாக வீட்டிற்காக அலைந்த ரேகா சோர்ந்து போக அன்று தனது தோழி சொன்ன அட்ரஸை வாங்கி கொண்டு மாம்பழத்தில் இருக்கும் அந்த வீட்டிற்கு சென்றாள். அடேங்கப்பா, இந்த தெருவில் இருக்கிற வீடெல்லாம் பெரிய பெரிய பங்களாவா இருக்கு. இங்க போய் நம்ம எதிர்பார்க்கறது போல கம்மியான வாடகைக்கு வீடு கிடைக்குமா? ஆனாலும் நீலா சொன்னாலே, போய் தான் பார்க்கலாம். இங்க எங்க 12ஆம் நம்பர் வீடு இருக்கு? ஆ, தோ இதுதான் நம்பர் 12 போட்டிருக்கே, ஜானகி விலாஸ், அதேதான் என்று வெளியே இருந்த அந்த போர்டை பார்த்துவிட்டு சற்று நிமிர்ந்து பார்த்தாள். அவள் தலை கிர்ரென சுற்றியது. அடேங்கப்பா, இது காம்பவுண்ட் வாலா இல்ல கோட்டை மதில் சுவரா? இதுக்கு இவ்வளவு பெரிய கேட்டு வேற என்று அவள் மலைத்து பார்த்து கொண்டிருக்க செக்யூரிட்டி வந்து அவளை விசாரித்து விட்டு அவளை அங்கேயே இருக்கும்படி கூறி உள்ளே சென்றான். சற்று நேரத்தில் மீண்டும் வந்து, அம்மா உங்களை வர சொல்றாங்க, போங்க மேடம் என்று கதவை திறந்து அவளை உள்ளே அனுப்பினான். அதன் உள்ளே சென்றதும் ஏதோ சொர்க்கத்திற்கே வந்தது போல் உணர்ந்தாள் ரேகா. 2 பக்கமும் பூச்செடிகளும் காய்கறி செடிகளும், காம்பவுண்ட் சுவர் ஓரம் தென்னை மரங்களும் மாமரங்களும் வேப்ப மரங்களும் என சீராக வைக்கப்பட்டு அது அழகாக பராமரிக்கப்பட்டும் இருந்ததை பார்த்து கொண்டே அவள் நடந்து கொண்டிருந்தாள். சற்று தூரத்தில் அழகிய புல்வெளிக்கு நடுவே சிறிய குளம் போல் அமைக்கப்பட்டு அதில் அருவி போல் ஃபவுண்டன் செட் செய்யப்பட்டிருக்க, அதன் அருகே ஒரு சிறிய டீப்பாயும் அதன் அருகே 2 சேர்களும் போடப்பட்டிருந்தன. அதற்கு எதிரே பிள்ளையாருக்கு சிறிய கோவிலை போல் கட்டி விளக்கும் ஏற்றப்பட்டிருந்தன. ஆஹா, இந்த வீட்டை கட்டினவங்க நல்ல ரசனை உள்ளவங்களா அழதான் இருக்கணும்.
அதை விட இதை பராமரிக்கிறவங்க ரசனையோட தான் இருக்கணும். அப்பா பாப்பா, இந்த செடியில இருக்கிற பூவெல்லாம் எவ்வளவு வாசனையா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பங்களால நமக்கு எப்படி வாடகைக்கு வீடு கொடுப்பாங்க? நீலா எதனா தப்பான அட்ரஸை கொடுத்துட்டாளா என்று அவள் யோசித்து கொண்டே வர, வாமா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அந்த தோட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு யோசனையோடு நடந்து கொண்டிருந்த ரேகா குரல் வந்த பக்கம் பட்டென திரும்பி பார்த்தாள். ஒரு வயதான மூதாட்டி பங்களாவின் முன்பிருந்த இடத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்திருக்க, கீழே அமர்ந்து கொண்டு ஒரு பணிப்பெண் அவள் கால்களை பிடித்து கொண்டிருந்தாள். அம்மா, இங்க ஜானகி அம்மான்னு என்று ரேகா தயங்க, நான் அம்மா, வா என்று ரேகாவை அழைத்துவிட்டு பணிப்பெண்ணிடம் 2 காஃபி கொண்டு வரும்படி கூறி உள்ளே அனுப்பினாள். வாமா, வந்து இப்படி உட்காரு என்று அன்புடன் அழைத்து அவளை எதிரே இருந்த சிங்கிள் சோஃபாவில் அமரும்படி கையை காண்பித்தாள். ரேகா தயங்கிக் கொண்டே அதில் அமர்ந்தாள். உன் பேர் என்னம்மா என்று அந்த மூதாட்டி கேட்க, என் பேரு ரேகா. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்குறேன். இங்க வீடு வாடகைக்கு இருக்குன்னு. ஆமாம்மா, இந்த பாரு, அந்த பக்கம் போனா ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு. அதைத்தான் வாடகைக்கு விட சொல்லி வச்சிருந்தேன். அது எங்க வீட்டுக்கு யாராவது வந்தா தங்கிக்க இருக்கட்டும்னு கட்டினது. ஆனா அது பயன்படுறதே இல்லை. அதுக்கு தான் அங்க யாரையாவது குடி வச்சா கலகலப்பா இருக்கும், எனக்கும் துணைக்கு இருக்கும்னு யோசிச்சேன். இந்த பெரிய அரண்மனை போல வீட்டுல நான் மனசு விட்டு பேசக்கூட யாரும் இல்லை. நானும் என் பையனும் தான் இந்த வீட்டுல இருக்கோம். என் பையனும் வேலைக்கு போயிடுவான். என் காலு நல்லா இருந்த வரைக்கும் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. வேலை வேலைன்னு ஓடிடுவேன். ஆனா இப்போ கால் முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு. என்னால பழையபடி சரியா நடக்க முடியல. அதுவும் இல்லாம உடம்ப முன்ன போல இல்லை, நாளுக்கு ஒண்ணுன்னு படுத்துது. அதுக்கு தான் என் பையன், இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், பேசாம உட்காந்து ரெஸ்ட் எடுங்கன்னு இப்போ உள்ள பொண்ணாலே அந்த பொண்ணை வேலைக்கு வச்சான். அவ வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. மற்ற நேரத்துல சில்லு வச்சுட்டு நோண்டிட்டு இருப்பா. நான் சொன்ன வேலையை செய்வா. அவ்வளவுதான். என் பையனும் வேலை வேலைன்னு ஓடிடுறான். இப்ப கூட மும்பையில ஏதோ புது ப்ராஜெக்டுக்காக போயிருக்கான். அவன் சொந்தமா சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். அவன் வேலையில அவன் பிஸியா இருக்கான். நான் தான் இப்படி அம்போன்னு இருக்கிறேன். அதுக்கு தான் யாராவது இங்க வாடகை வந்தா எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு இருக்கும்னு ஆசைப்பட்டேன். உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது, பேசாம நீங்க வந்துடுமா என்றாள். தன்னை பார்த்த ஒரே சந்திப்பில் கடகடவென தனது கதைகளை எல்லாம் சொல்லிவிட்ட அந்த மூதாட்டியை பார்த்து ரேகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை விட அவள் மனிதர்களுக்காக எவ்வளவு ஏங்குகிறாள் என்பதும் அவள் புரிந்து கொண்டாள். சரிம்மா, எனக்கும் அவசரமா வீடு தேவைப்படுது. கண்டிப்பா நான் இங்க வரேன். ஆனா வாடகை எனக்கு சரிப்படணும். ஏன்னா இது நாள் வர என் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணி ஒரு வீடு வாடகை எடுத்திருந்தோம். இப்போ அவங்க ஊரோட போயிட்டாங்க. அவ்வளோ வாடகையும் என்னால் தனியாக கட்ட முடியாது. நான் ஊருக்கும் பணம் அனுப்பணும். அதனால தான் நான் என் பட்ஜெட்டுக்கு வீடு பார்க்குறேன். ஆனால் இந்த வீடு பார்த்தா பெரிய பங்களாவா இருக்கே, அதுக்கேற்ற போல தான் வாடகையும் இருக்கணும்னு நினைக்காத. இந்த வீட்டை நான் ஃப்ரீயாக விட கூட ரெடி. எனக்கு தேவை என் துணைக்கு ஒரு ஆள், அவ்வளவுதான். ஆனால் அப்படி சொன்னால் எல்லாரும் என்ன சந்தேகமாக பார்க்குறாங்க. என்ன செய்யறது, ரொம்ப நல்ல மாதிரி இருந்துட்டாலும் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. காலம் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு தான் வாடகையை பற்றி நான் எதுவும் சொல்லி வைக்கல. இதோ பாருமா, வாடகை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத. நீ வந்தா போதும். உன்னால முடிஞ்சதை கொடு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சிரித்தாள். சரிம்மா, ஆனாலும் நீங்க வாடகை எவ்வளவுன்னு சொல்லிட்டா. சரி, அங்க எவ்வளவு வாடகை கொடுத்துட்டு இருந்த? மொத்தம் 10,000. அதுல என் பங்கு 5,000 கொடுப்பேன். அப்ப இதுக்கு ஒரு 2,000 கொடு, போதும் என்று சிரித்தாள். ரேகா அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். இதற்குள் பணிப்பெண் இருவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க, எடுத்துக்கம்மா, காஃபியை குடிச்சிட்டு அந்த போர்ஷனை போய் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஆமா, உங்க ஊர் எது? உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? எங்க சொந்த ஊர் தர்மபுரி. எங்க அப்பா ஸ்கூல்ல பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. போன வருஷம் அவருக்கு ஒரு கிட்னி ரொம்ப பாதிச்சு ஆப்ரேஷன் நடந்தது. அப்ப இருந்து அவரை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். வீட்டில தான் இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், 10th படிக்கிறான். நீ படிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்துட்டியா? அப்ப குடும்பத்தை நீ தான் பாத்துக்கிறன்னு சொல்லு. ஆமாம்மா, இந்த சின்ன வயசுல நல்லா பொறுப்போட இருக்கம்மா. கண்டிப்பா உன்னை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க.
என் பையனும் உன்ன போலதான், நல்லா பொறுப்பானவன். இன்னும் 4 நாள்ல வந்துடுவான். நான் உனக்கு அறிமுகம் செய்யறேன் பாரு. சரி, நீ போமா, போய் வீட்டை பார்த்துட்டு வா என்று வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கொண்டு அவளும் மெதுவாக எழுந்து கொண்டாள். அப்பொழுது அவள் சற்று தடுமாறி போக, அம்மா என்று ரேகா அவளை பிடித்து சரியாக நிறுத்தினாள். அவளை அன்போடு பார்த்த ஜானகி மெதுவாக சிரித்துவிட்டு, சரிம்மா, போ, போய் வீட்டை பார்த்துட்டு உள்ள வா என்று கூறிவிட்டு மெதுவாக நடந்து உள்ளே சென்றாள். வேலைக்காரி வள்ளி அவளை அழைத்து செல்ல அந்த போஷனை பார்த்த ரேகா மலைத்து போனாள். இதுவா கெஸ்ட் ஹவுஸ்? கெஸ்ட்டுக்கு எப்படி ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்க வீடு எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, இதுல ஒரு பெரிய குடும்பமே நல்லா வசதியா இருக்கலாம் போல இருக்கே. இதுக்கு அந்த அம்மா 2000 கொடு போதுன்னு சொல்றாங்க. அவங்க முகம் மட்டும் அழகு இல்லை, அவங்க மனசும் அழகுதான் என்று சிரித்து கொண்டாள். வீட்டை பார்த்துவிட்டு அவள் ஜானகியிடம் கூற உள்ளே சென்றாள். வள்ளியிடம் ஏதோ வேலைகள் சொல்லி கொண்டிருந்தாள் ஜானகி. ரேகாவை பார்த்ததும், என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். என்னம்மா, அரண்மனை போல இருக்கு, அதை பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்களே. ஆனாலும் இந்த வீட்டுக்கு 2000 தான் கொடுக்கறேன்னு என் மனசு உறுத்துது என்றாள். அது கூட நான் வாங்க மாட்டேன். ஆனா நீ ஏதாவது கில்ட்டியா ஃபீல் பண்ணுவியன்னு தான் கேட்குறேன். சரி வா, சாப்பிடலாம். உனக்காக தான் எல்லாம் ரெடி பண்ண சொன்னேன், வாமா என்று அழைத்தாள். இல்லம்மா, எதுக்கு என்று ரேகா தயங்க, இந்த பாரு, இனிமேல் இது உன் வீடு போல. இது நாள் வர நான் பெரும்பாலும் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவேன். இன்னிலிருந்து உன் கூட சாப்பிட போறேன். இந்த பாரு, நீ தனியாலாம் எதுவும் அங்கே சமைச்சிக்க வேண்டாம். இங்கே உனக்கும் சேர்த்து சமைச்சிட சொல்றேன். நீ இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்காகலாம் பணம் வேண்டாம் என்று சிரித்தாள். அம்மா, எதுக்குமா உங்களுக்கு சிரமம்? இதுல என்னடா இருக்கு? நீங்க வரேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. அதை விட உன் பொறுப்பான குணத்தை பார்த்து எனக்கு உன் மேல மதிப்பே வந்துடுச்சு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். முதல்ல ஊருக்கு போனை போட்டு அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லு. அப்படியே இன்னைக்கே சாமான்லாம் எடுத்துட்டு வந்துடு. இன்னைக்கு நைட்டு இங்க இருந்துட்டு காலையில அங்க பாலை கச்சிக்கலாம். ஏன்னா அவ்வளோ காலையில தனியா நீ அங்கிருந்து வர வேண்டாம். சரிம்மா என்று ஜோராக தலையாட்டினாள் ரேகா. அன்று மாலை அவள் ஆட்டோவில் தனது பெட்டி சாமான்களை எல்லாம் எடுத்து வந்து இறக்கினாள். மறுநாள் காலை பாலை காய்ச்சிய ரேகா தனது சாமான்களை எல்லாம் அழகாக அடுக்கி வைத்துவிட்டு ஜானகியிடம் சற்று நேரம் பேசிவிட்டு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பினாள். ஜானகின் அவளை மகிழ்ச்சியோடு வழி அனுப்பினாள். அன்று ஆபீஸ் சென்ற ரேகா நீலாவிடம் நடந்ததை கூறி அவளுக்கு மிகவும் நன்றிகள் கூறிவிட்டு தனது தாய்க்கு போன் செய்து அனைத்தையும் கூறினாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்மா. நீ சொல்றத பார்த்தா அந்த ஜானகி அம்மா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. ஆமாம்மா, ரொம்ப நல்லா பேசுறாங்க. அதை விட இந்த சிட்டியில எனக்கு அவ்வளோ கம்மியா வீட்டையும் வாடகை விட்டுருக்காங்க. அந்த வீடு மட்டும் இல்ல, அவங்க மனசும் பெருசுதான். ஆமா ரேகா, நீயும் அவங்களுக்கு தன்மையா நடந்துக்க. உன்னால முடிஞ்ச உதவிய செய். முக்கியமா அவங்க கூட பேச்சு துணைக்கிறு. லீவ்ல இருக்கும் போதெல்லாம் அவங்கள பத்திரமா பார்த்துக்க. முடிஞ்சா நானும் அப்பாவும் அடுத்த வாரம் வந்து பார்க்குறோம். ஏம்மா, இந்த வாரமே வாங்களேன். இல்லம்மா, நம்ம பார்வதி பொண்ணை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க, போய் பார்க்கணும். யாரு, ரேவதி அக்காவையா? ஆமாம்மா. ஏம்மா, என்னாச்சு? அந்த அக்கா ஊர்ல அவங்க வீட்டில் தானே இருக்காங்க. எங்க அங்க இருக்கா? போன மாசமே அவ இங்க வந்துட்டா. ஏன்? அவன் புருஷன்காரன் குடிச்சிட்டு தினமும் போட்டு அடிப்பானா, அடி தாங்காம வந்துட்டா. அட பாவி, ஏன் அவங்க மாமனார் மாமியாரெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா? அடிக்க சொல்றதே அவங்க தானா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா ரேகா, எல்லாம் வரதட்சணை குடும்பம் தான். ஏமா, அந்த அக்காவை அந்த ஆளு லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு பொண்டாட்டி மேல அக்கறை பாசம் இருக்க வேண்டாமா? அவங்க அம்மா சொன்னா அடிக்கிறதா? அட நீ வேற, காசுக்கு முன்னாடி லவ் ஆகுது ஒன்னாவது, அதெல்லாம் ஒன்றும் சரிப்படாது. பாவம், உயிருக்கு பயந்து அந்த பொண்ணு இங்க வந்தா. அவங்க அன்னிக்காரி இங்க தொல்லை பண்ணியிருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மா நீ அங்கேயே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கா. திரும்ப அந்த நரகத்துக்கு போக பயந்துக்கிட்டு அவ விஷத்தை குடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. இப்ப குடல் எல்லாம் புண்ணாகி எதையும் சாப்பிட முடியாம அவதிப்படுறாளாம். பொழைச்சியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணாலும். பாவம், கல்யாணம் ஆனதுல இருந்து அவ நிம்மதியாவே இல்லம்மா. தேனுழக பேசுனா அந்த பையன்.
ஆனா பாவம் அவளை என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. சரிம்மா, நானும் அப்பாவும் நாளைக்கு போய் அவளை பார்த்துட்டு வரோம். அப்புறமா நான் வந்து விவரத்தை சொல்றேன். பாத்துமா, பத்திரமா இருந்துக்கோ. அந்த அம்மாவை நான் கேட்டதா சொல்லு என்று போனை வைத்தாள் சுகுணா. அட கடவுளே, இந்த கல்யாணம் ஆனவங்க எல்லாம் படுற அவஸ்தைய பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமா, நாம ஏன் பயப்படணும்? நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு எதுக்கு இப்ப நமக்கு அந்த தேவையில்லாத கவலை என்று சிஸ்டத்தை ஆன் செய்தாள். அன்றிலிருந்த ரேகா அந்த வீட்டில் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பித்தாள். காலை எழுந்து அவளை தோட்டத்தில் இருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் விடுவதும், செடியில் இருந்து பூக்களை பறித்து வந்து சாமி படங்களுக்கு வைப்பதும், மாலையில் அங்கிருக்கும் சாரில் ஜானகியோட அமர்ந்து கொண்டு கதைகள் பேசுவதும், அவளோடு சேர்ந்து சாப்பிடுவதும் என கலகலப்பாக இருந்தாள். இதனால் ஜானகியும் அவளிடம் மிகவும் நெருக்கமாக அன்பாக பழக ஆரம்பித்து விட்டாள். அவளது அடக்கம், ஒழுக்கம், தன்மையான பேச்சு, சுறுசுறுப்பு அனைத்தும் ஜானகிக்கு அவள் பேரில் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியது. அன்று காலை ஆபீஸிற்கு கிளம்பி ஜானகியிடம் கூற வந்த ரேகா உள்ளே ஏதோ ஆணின் குரலை கேட்டு சற்று தயங்கிக் கொண்டே உள்ளே சென்றாள். அவளை பார்த்து முகமலர்ந்த ஜானகி, வாமா ரேகா வா, இதுதான் என்னோட பையன் சந்தோஷ். நேற்று நைட்டு தான் வந்தான். அந்நேரம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் உன்னை கூப்பிடல. சந்தோஷ், நான் சொல்லல, இந்த குழந்தை தான் ரேகா என்றாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஹாய் சொல்லிக்கொண்டு அறிமுகம் செய்து கொண்டனர். நீங்க பிடெக் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில தான் வேலை பார்க்கறதா அம்மா சொன்னாங்களே, பிடெக் எங்க படிச்சீங்க என்று கேட்டான். அவள் படித்த கல்லூரியை கூறினாள். ஓ அப்படியா, நானும் பிஇ சென்னை ஐஐடியில தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தேன். அப்புறம் நானே சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். ஓ அப்படியா? ஆமா ரேகா. எனிவே, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் ரேகா. எங்க அம்மாவை நான் இப்பதான் பழையபடி சந்தோஷமா பார்க்குறேன். அவங்கள கிட்ட இருந்து பார்த்துக்கணும், அவங்கள நிம்மதியா வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன செய்யறது, என் வேலை இப்படி இருக்கு. அந்த கவலையே எனக்கு மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்தது. இப்போ உங்களால அது சரியா போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ரேகா என்று சிரித்தான். ஜானகியும் புன்னகை புரிந்தாள். அதனால என்ன இருக்கு, நான் ஒன்றும் பெருசா செய்யல. வீட்டில் இருந்தா எங்க அம்மா கிட்ட நான் எப்படி இருப்பனோ அப்படிதான் இருக்கிறேன் என்றாள் ரேகா அடக்கமாக. பாத்தியாப்பா, நான் சொன்னேன் இல்ல, ரேகா அழகான பொண்ணு மட்டும் இல்ல, நல்ல குணமான பொண்ணும். சரி வாங்க சாப்பிடலாம் என்று மெதுவாக எழுந்து கொண்டாள் ஜானகி. வள்ளி டிஃபனை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்க ரேகாவை அனைவருக்கும் பரிமாறினாள். சந்தோஷ் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வாரம் சென்றது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரேகா ஹெட்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டே தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி மருந்துகள் போட்டு கொண்டிருந்தாள். சந்தோஷ் அவளை பார்த்து சிரித்து கொண்டு அங்கு வந்தான். அவனை பார்த்து அவளும் சிரித்து விட்டு ஹெட்போனை காதில் இருந்து எடுத்துக்கொண்டே வாங்க என்று அழைத்தாள். என்ன ரேகா, கார்டனிங்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா? நீங்க வந்ததுல இருந்து நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கிறீங்களாமே. தோட்டக்கார தாத்தா நல்லா ரெஸ்ட்ல இருக்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு என்று சிரித்து கொண்டே அங்கு வந்தான். அவனை பார்த்து சிரித்த ரேகா, ஆமா சந்தோஷ், எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். ஊர்ல எங்க வீட்டுல நானும் என் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு தோட்டத்துல நிறைய செடிங்களை வச்சிருக்கோம். இப்ப பாவம் எல்லாத்தையும் அவன் தான் தனியா பாத்துக்கிறான். அப்படியா? பரவாயில்லையே. ஆமா, என்ன இது ஹெட்போன்ல என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இளையராஜா ஹிட்ஸ் தான் என்று அங்கு சேரில் இருந்த செல்போனை எடுத்து காண்பித்தாள். சூப்பர், எனக்கும் இளையராஜா ஹிட்ஸ்னா உயிர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேலி பண்ணுவாங்க, என்னடா இன்னொன்னு 80ஸ்லயே இருக்கேன்னு. ஆனா எல்லாமே அப்டேட் ஆனாலும் இளையராஜா இசைக்கு மட்டும் காலம் நேரம் ஒன்றும் இல்லை. அது காலத்தால மாற்ற முடியாத ஒண்ணுதான். ஆமா, சரியா சொன்னீங்க. அதனால தான் நான் எப்போ அதை விடுறதில்லை. அதுவும் இரவு நேரத்துல இந்த மாதிரி கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டு காதுக்கு இனிமையா இளையராஜா இசையும், கண்ணுக்கு இனிமையா அந்த முழு நிலவும், மேனிக்கு இதமா இந்த செடிகள்ல பட்டு வரும் தென்றல் காற்றையும் ரசிச்சா அப்பப்பப்பா என்று சிலிர்த்து கொண்டு அழகாக சிரித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ், அப்ப என்ன பாட்டு கேட்பீங்க என்றான் ஆர்வமாக. அந்த சுச்சுவேஷனுக்கு பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, அந்த சாங் நல்லா இருக்கும் இல்ல என்றாள். அதை விட நீ இலவான ஓடையில்
அந்த பாட்டு நல்லா இருக்கும்ல என்றான் அவனும் உற்சாகமாக. சரியா போச்சு, அவனோட நீயும் சேர்ந்துட்டியாமா? இளையராஜா பாட்டை பத்தியும் செடிங்களை பத்தியும் பேச ஆரம்பிச்சா அவன் உலகத்தையே மறந்து பேசிட்டு இருப்பானேம்மா என்று சிரித்து கொண்டே வெளியே வந்த ஜானகி, அப்பா உனக்கு போன் வந்திருக்கு பாரு என்று அவனது செல்போனை கொண்டு வந்து கொடுத்தாள். சந்தோஷ் சிரித்து கொண்டே அதை வாங்கி கொண்டு உள்ளே சென்றான். சற்று நேரத்தில் அவன் ஏதோ பரபரப்பாக வெளியே வர, என்னப்பா யாரு போன்ல, ஏன் ஒரு மாதிரி ஆகிட்ட என்று கேட்டாள் ஜானகி. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தனுஜாவோட அம்மா தான் ஃபோன்ல பேசுறாங்க. அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அட கடவுளே, என்னப்பா சொல்ற? அம்மா பதறாதீங்க, காலில் சின்னதாக தான் ஏதோ ஃப்ராக்சரான், என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாளாம். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், 2 நாளில் வந்துடுவோம்மா என்று அவளிடம் கூறிவிட்டு, ரேகா அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் பெங்களூருக்கு போயிட்டு 2 நாளில் வந்துடுவேன். அம்மாவை நாளைக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்பாயின்மெண்ட் கூட வாங்கியிருக்கிறேன். பரவாயில்ல சந்தோஷ், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் ரேகா. ரொம்ப தேங்க்ஸ் ரேகா என்று அவளிடம் கூறிவிட்டு பரபரப்பாக உள்ளே ஓடினான். என்னவோ புள்ள 2 நாள் இங்கே இருக்க முடியல, வேலை வேலைன்னு எங்கேயாவது போயிடுவான், இல்லைன்னா இந்த பொண்ணு ஃபோனை போட்டு கூப்பிட்டுடுவா. ஆனாலும் என்னை விட்டு அவ்வளவா போக மாட்டான். ஆனால் என்னவோ இந்த வாட்டி ஆக்சிடென்ட்னு சொன்னதால போகிறான் போல இருக்கு என்று பெருமூச்சு விட்டு கொண்டே அங்கிருந்த சேரியில் அமர்ந்தாள் ஜானகி. யாரும் அந்த தனுஜா, உங்க சொந்தக்காரங்களா என்று கேட்டாள் ரேகா. அதெல்லாம் இல்லைம்மா, இவன் படிப்பை முடிச்சுட்டு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு 3 மாதம் வேலை பார்த்தான். அப்போ அந்த பொண்ணு பழக்கம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணு திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இவனுக்கு அவ பேர்ல அப்படி ஒன்றும் அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த பொண்ணு நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லவே இவனும் வேற வழி இல்லாம சரி பார்க்கலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டானா. சரின்னு அவளும் ஒத்துக்கிட்டாளாம். ஆனாலும் அந்த பொண்ணு தினமும் ஃபோன் போட்டு பேசுறதும் அடிக்கடி அவனை அங்க வர சொல்றதொன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இவனுக்கும் அவன் நம்ம பேர்ல இவ்வளோ பாசமா இருக்காளேன்னு ஆசை வந்துடுச்சு. என்கிட்ட விஷயத்த சொன்னான். சரி, நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டில் போய் பேசி அவங்க கல்யாணத்தை முடிக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னவோ தெரியல, என் மனசுல ஒரு நெருடல் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ரேகா. அதுக்கு என்னம்மா செய்யறது, இதெல்லாம் அவங்க மனசு சம்மந்தப்பட்டதாச்சே. அதுவும் நம்ம சந்தோஷ் ரொம்ப நல்ல மனசு கொண்டவர், அவரை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு ஆசைப்படுறதில்ல ஆச்சரியமே இல்லை. கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க என்றாள் ரேகா. அவளை அன்போடு பார்த்து ஜானகி, ஆமா உனக்கு எப்பம்மா கல்யாணம், வீட்டில் எதனா பேசுறாங்களா என்று கேட்டாள். இல்லம்மா, எங்க குடும்ப சூழ்நிலைக்கு இப்போதைக்கு அதை பத்தி பேச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியும் எங்க அம்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை. ஏம்மா அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவசரப்படுறவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. ஆமா, காலம் அப்படி இருக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் காதலுக்காக உயிரை கொடுப்பன்னு சொல்ற ஆம்பளை பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உயிரை தான் எடுக்கிறாங்க. ஆனாலும் உன் குணத்துக்கு உனக்கு நல்லவன் தான் வருவான் பாரு, உன் முகத்தை பார்த்தாலே அவன் மனசு அழகிடும் என்று சிரித்தாள். இதற்குள் கிளம்பி வெளியே வந்த சந்தோஷ் அவர்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டான். அவன் பதறிக்கொண்டு தனுஜாவின் வீட்டின் உள்ளே நுழைய, உள்ளே அவளது தாயும் தனுஜாவும் பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. ஆமா, இப்படி சின்னதா அடிபட்டதுக்கு எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆனது போல பில்டப் பண்ணி ஏமா அந்த சந்தோஷம் வர சொன்னேன்? நானே இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சினிமாக்கு போக பிளான் போட்டிருந்தேன் என்று சினிங்கினாள் தனுஜா. ஏய் பேசாம ரெடி, எப்ப பாரு மாலு சினிமான்னு என்று அவளை இடித்தாள் அவளது தாய். ஏமா இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எப்ப பண்றது? இதோ பாரு, நீ இப்ப என்ஜாய் பண்றத பத்தி தான் பேசுற. நீ எப்போ இப்படி என்ஜாய் பண்ண நான் வழி தேடிட்டு இருக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அந்த சந்தோஷ் பையனை நீ மொத வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், அவனை தான் உனக்கு கட்டி வைக்கணும்னு. ஏன்னா அவன் நல்ல வசதியான பையன், ஏற்கனவே அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருந்தாலும் இவனும் நல்லா சம்மதிக்கிறான். அவனை நீ கட்டிக்கிட்டா தினமும் இப்படி சந்தோஷமா இருக்கலாம். அதனால தான் நீ அவனை காதலிக்கிறது போலவும் அவனுக்காக உருகிறது போலவும் உன்னை நடிக்க சொன்னேன். அவனும் அதை பார்த்து இப்ப மனசு மாறிட்டான். இந்த சமயத்துல தான்
நீ அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும், இல்லனா எவ்வளவு கொத்திட்டு போயிடுவா. பார்க்க வேற ராஜாவாட்டம் இருக்கான். ஆமா, நீ இப்படி பிளான் போடுற, அவன் என்னவோ அம்மா அம்மான்னு உருகுறான். அவங்க அம்மா என்னை வெளியில போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி பழைய காலத்து ஆளை போல கண்டிஷன் போட்டா என்ன செய்யறது? அதுவும் அந்த பொம்பளை ஒரு பேஷண்டான், அவளுக்கு யாரு சேவை செய்யறது? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என்று முகத்தை சுளித்தாள். ஏய், கல்யாணம் வரைக்கும் அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா செய்வ? அட, அது ஒரு பெரிய விஷயமா? என் காலத்துல நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். இந்த கிழவி ஒரு விஷயமே இல்லை. கொஞ்ச நாள் பார்ப்போம், அவ சரிப்பட்டா பரவாயில்ல. எதனா மக்கார் பண்ணா அவளை தீர்த்துட்டு ஒன்றும் தெரியாதது போல அவன் கூட சேர்ந்து நாமளும் கொஞ்ச நாள் சோகமா இருந்துடுவோம். அப்புறம் அவன் வேலை பிஸியில எல்லாம் மறந்துடுவான். அப்புறம் என்ன, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்ன நான் சொல்றது என்று அவள் கூற, நீ சரியான ஆளுதம்மா என்று சிரித்தாள் தனுஜா. இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். சூப்பர், நல்ல பிளான் என்று கையை தட்டி கொண்டு உள்ளே வந்தான் சந்தோஷ். அவனை பார்த்து இருவரும் திடுக்கிட, என்னப்பா சந்தோஷ், எப்ப வந்த என்று தடுமாறினாள் அவளது தாய். கவலைப்படாதீங்க, நீங்க என்ன முட்டாளாக்க ஆரம்பிச்சதை பத்தி சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். ச, பணத்துக்காக இப்படி கேவலமா நடந்துக்கிட்டு உன் பொண்ணையும் இதுல என்று வாயெடுத்தவன், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நல்ல வேலை, இப்பவே எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க வீட்டுல நிக்கிறதே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று கடகடவென அங்கிருந்து சென்று விட்டான். அவன் வேதனையோடு ட்ரெயினில் அமர்ந்திருக்க, ட்ரெயினின் வேகத்தோடு போட்டி போட்டு அவன் மனதும் குழம்பி கொண்டிருந்தது. ஒரு அழகான பொண்ணுக்குள்ள எப்படி ஒரு அசிங்கமான மனசு! பணத்துக்காக காதலிக்கிறது போல நடிச்சு என்னை எப்படி முட்டாளாக்கிட்டா! நானும் இவளோட நடிப்புல கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். சே, என்ன முட்டாள்தனம்! இவங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியமா? அப்போ உண்மையான பாசம், அன்பு, காதல் இதெல்லாம் முக்கியம் இல்லையா? என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ, என் உயிருக்கு உயிரான அம்மாவ அவ நல்லா பார்த்துப்பா, அம்மாவும் எங்களை பார்த்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு எப்படிலாம் நினைச்சேன். ஆனா ஆனா இவ இப்படி பணத்துக்காக எங்க அம்மாவையே கொல்ல பார்த்திருக்காளே. வேண்டாம் வேண்டாம், இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். நானே இனிமே எங்க அம்மாவை பார்த்துக்கிறேன். எனக்கு அவங்க தான் முக்கியம் என்று அவன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க அவனது செல்போன் ஒலித்தது. அதில் ரேகாவின் எண்ணை பார்த்து குழப்பத்தோடு போன் எடுத்தான். அப்படியா என்று அவன் அலற போன் கீழே விழுந்தது. ஹாஸ்பிட்டல் வாசலில் கார் நின்றதும் சந்தோஷ் அழுது கொண்டே உள்ளே ஓட, ஐசுவின் வாசலில் அழுது கொண்டு அமர்ந்திருந்த ரேகா அவனை பார்த்து பதட்டத்தோடு எழுந்து நின்றாள். ரேகா, அம்மாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க என்று கதறினான். சந்தோஷ், பி ரிலாக்ஸ், அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, அழாதீங்க. ரேகா, அம்மா எப்படி விழுந்தாங்க? எப்படி அவங்க தலையில அடிபட்டது? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். நான் போய் ரெடி ஆகி வர்றதுக்குள்ள அம்மா குளிச்சுட்டு வரேன்னு உள்ள போனாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உள்ள இருந்து சத்தம் வந்திருக்கு. வேலைக்காரி போய் பார்த்துருக்கா. அப்ப அம்மா மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு கத்துனா. அதை கேட்டுதான் நான் ஓடி போனேன். நான் காலையில கூட அம்மா கிட்ட போன்ல பேசினேனே, அப்ப கூட அவங்க என்கிட்ட நல்லா தானே பேசினாங்க, எனக்கு சமாதானம் கூட சொன்னாங்களே என்று அவன் கூறிக்கொண்டு அழ, இதற்குள் நர்ஸ் வந்து டாக்டர் அழைப்பதாக அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள். மிஸ்டர் சந்தோஷ், உங்க அம்மாக்கு பயப்படுறது போல ஒன்றும் ஆகல, கவலைப்படாதீங்க. ஆனா பிபி தான் அதிகமாவே இருக்கு. இத்தனைக்கும் அவங்க மயங்கி விடுறதுக்கு முன்னாடி கூட ஏதோ மனசுல கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுதான் இப்படி ஆயிட்டு இருக்கு. எனிவே, காட் சேவ் யுவர் மதர். அவங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போல் அவங்கள நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கணும். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்களோ அவ்வளவுக்கும் அவங்க அதிக காலம் அவங்க கூட இருப்பாங்க என்று கூறினார் டாக்டர். காலையில் அம்மாவுக்கு ஃபோனில் நான் தான் அவசரப்பட்டு தனுஜாவை பற்றி எல்லாம் சொன்னேன். அந்த அதிர்ச்சியில் தான் அம்மாவுக்கு பிபி அதிகமாயிட்டு இருக்கும் போல இருக்கு. சே, என்னால் தான் எல்லாமே ஏன் அவன் மனதிற்குள் நொந்து போக, என்ன சந்தோஷ், அம்மாக்கு இப்படி ஆனதுக்கு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அவங்கள இனிமே நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம். அவங்க 100 வருஷம் உங்க கூட இருப்பாங்க பாருங்க என்றாள் ரேகா. அவளது ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு அவன் மனது சற்று நிம்மதியடைந்தது. அன்றிலிருந்து சந்தோஷும் ரேகாவும் ஜானகியை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டனர். சந்தோஷ் ஆபீஸ் விஷயமாக தவிர்க்க முடியாமல் சென்று விட்டாலும் ரேகா அவளை அருகில் இருந்து அன்போடு பார்த்து கொள்வதும், மாலை அவள் ஆபீஸ்ல இருந்து வந்தவுடன் நேராக ஜானகியை வந்து பார்த்துவிட்டு
சற்று நேரம் பேசிவிட்டு செல்வதும் மீண்டும் இரவு அவளுடன் அமர்ந்து கதைகள் பேசுவதும் என இருந்தாள். ஜானகியும் அவளுடன் மிகவும் அன்போடும் கலகலப்பாகவும் இருப்பதை பார்த்த சந்தோஷிற்கு ரேகாவின் மீது இனம் தெரியாத அன்பு ஏற்பட்டது. தனது தாயின் மீது உயிராக இருக்கும் சந்தோஷை பார்த்து ரேகாவும் அவனை விரும்ப ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அவன் தனுஜாவால் பாதிப்படைந்து பெண்களையே வெறுத்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து தனது மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். அன்று கார்டன் ஏரியாவில் அமர்ந்து கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ரேகாவின் அருகில் வந்து அமர்ந்த ஜானகி, என்னம்மா படிச்சிட்டு இருக்கியா என்று கேட்டாள். ஆமாம்மா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதுதான் நான் இங்க வந்து உக்காந்துட்டு இருந்தேன். ஆமாம்மா. சரி, நீ 1 மாசமா ஊருக்கு போகலையே, ஏம்மா? எங்கம்மா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது? அதுதான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் சரி, அவங்கள பத்திரமா பார்த்துக்கொன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே உங்களை பார்க்க வரேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ரேகா, நீ எனக்காக உங்க அம்மா அப்பாவை கூட பார்க்க போகாம இருக்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? அதுதான் உங்க அம்மாக்கு நேற்று ஃபோன் போட்டு இங்க வர சொல்லிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வர சந்தோஷ் போயிருக்கான் என்று சிரித்தாள். அம்மா, என்ன சொல்றீங்க என்று ரேகா ஆச்சரியப்பட, ஆமாம்மா, உங்க அம்மா அப்பா என்ன பார்க்க மட்டும் வரல, உங்க கல்யாணத்தை பேசி முடிக்கவும் தான் வராங்க என்றாள் ஜானகி. அம்மா. ஆமா ரேகா, உன்னை முத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போக போக நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னே நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என் பையன் தனுஜாவை விரும்புறான்னு தான் அந்த ஆசையை வெளியில சொல்லாம இருந்தேன். ஆனா அன்னைக்கு என் பையன் அந்த தனுஜா பண்ண துரோகத்தை சொல்லி உடஞ்சி அழும்போது நான் கலங்கிட்டேன். அந்த அதிர்ச்சியில தான் நான் மயங்கி விழுந்துட்டேன். அவ பண்ண துரோகத்துக்காக பெண்களையே வெறுத்துட்டு இருந்த என் பையன் இப்போ உன் நல்ல குணத்தை பார்த்து உன்னை விரும்புறான். அம்மாடி, மற்ற மாமியாரை போல நான் குடும்பக்காரி இல்லை. என் பையனும் மோசமானவன் இல்லை. அவனும் உன்னை போலதான் பாசத்துக்கு ஏங்குறவன். நீ தைரியமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மருமகளா வரலாம். உன்னை மட்டும் இல்லை, உங்க அம்மா அப்பா உன் தம்பி எல்லாரையும் அவன் பார்த்துப்பான். எல்லாரும் இங்கேயே ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். என்னம்மா சொல்ற? நீ எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வாழ்க்கையில வசந்தமே வந்தது போல இருக்கும் என்றாள் ஜானகி. அம்மா என்றவள் அணைத்து கொண்டாள் ரேகா. 3 மாதங்களில் ரேகா சந்தோஷ் திருமணம் இனிதே நடந்தேறியது. அன்று தோட்டத்தில் சந்தோஷும் ரேகாவும் அமர்ந்து கொண்டு நிலா வெளிச்சத்தை ரசித்து கொண்டிருந்தனர். ரேகா, என் காதல் என் பக்கத்திலேயே இருக்க நான் பொய்யான ஒரு இடத்துல அதை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, இப்ப என் வசந்தம் எனக்கே சொந்தமாயிடுச்சு என்றவள் மடியில் படுத்து கொண்டான் சந்தோஷ். அது சரி, நிலா வெளிச்சம், தென்றல் காற்று இதெல்லாம் பார்த்ததும் ஐயாக்கு கற்பனை வந்துடுச்சோ என்று சிரித்தாள். ஆமா, உனக்கும் இப்ப அதுதானே மனசுல தோணுது, பொய் சொல்லாம சொல்லு. அவள் வெட்கத்தோடு சிரித்து கொண்டே தலையாட்டினாள். ரேகா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம 2 பேரோட டேஸ்டும் ஒண்ணுதான். அதே போல நம்ம மனசும் ஒண்ணுதான். நமக்கே தெரியாம நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள விரும்பி இருக்கோம். அதனால தான் விதி உன்னை இங்கிருந்தும் கொண்டு வந்து இங்க விட்டுருக்கு. அப்படியா? அப்ப நான் என் மனசுல என்ன நினைச்சாலும் உங்களுக்கு அது தெரியுமா என்று கேட்டாள். தெரியுமே. வேணும்னா இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணலாமா? என்ன? உன் மனசுல இப்போ ஒரு பாட்டு நினைக்கிற, அது என்னன்னு சொல்லவா? சொல்லுங்க என்று அவளாக கேட்டாள். நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும் என்று பாடினான். ஆமா, கரெக்டு தான். சரி, உங்க மனசுல என்ன பாட்டு போகுதுன்னு நான் சொல்லவா? நீலவான ஓடையில் அந்த பாட்டு தானே? இல்ல, வேற பாட்டு என்று குறும்பாக அவளை பார்த்தான். என்ன பாட்டு? நீலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே என்றவன் சிரிக்க, அட பாவி, போட்டேன்னா பாரு, எந்த மாதிரி பாட்டு உங்க மனசுல போது என்று அவனை செல்லமாக கடித்து விட்டு கலகலவென அவளும் சிரித்தாள். அவர்களின் இந்த ஆனந்தமான சிரிப்பு அவர்கள் காலந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்று நாம் மனதார நம்புவோம். இத்துடன் வசந்தமே வா கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.